2024 மே 12 கேரளாவில் இருக்கிற பேரூர்குடா பைபாஸ்ல ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னுடைய ஆட்டோவை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ சட்டை இல்லாத ஒரு நபர் அந்த ஆட்டோவை நிப்பாட்டுறாரு. அவர் ரொம்ப பதட்டமா இருக்கிறார். இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட அவர் நானும் ஒரு ஆட்டோ டிரைவர் தாங்க, இந்த பைபாஸ்ல நான் ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் ஆட்டோல ஏற வந்தாங்க. ஆட்டோல ஏத்திட்டு போகும்போது அந்த 4 பேரும் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு என்னை அடிச்சு என் பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு ஆட்டோவும் எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்கிறார். சரி, ஒரு சக ஆட்டோ டிரைவர் தானே, உதவி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் அவரை ஏத்திக்கிட்டு போகும்பொழுது, என்னோட வீட்டுல மட்டும் விட்டுருங்க, போறதுக்கு முன்னாடி முடிஞ்சா உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்ன ரொம்ப பரிதாபப்பட்ட அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போறாரு. ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கி போட்டுட்டு மறுபடியும் அந்த ஆட்டோல ஏறி இவர் ஒரு அட்ரஸ் சொல்ல அந்த இடத்துக்கு போகும்போது, இந்த இடத்துல நிப்பாட்டுங்க, இதான் எங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கின அந்த நபர் கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறார். இதை பார்த்துட்டு இந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல. அடப்பாவி, இந்த காசை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆள் ஓடுறான் போல இருக்கு. சரி, ஏதோ அடி வாங்கிட்டு ஆட்டோ இடத்துல வந்திருக்கான், போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வந்துட்டார் அந்த ஆட்டோ டிரைவர். அப்போ அந்த ஆட்டோ டிரைவருக்கு தெரியாது, தான் ஆட்டோவில் வந்தவன் மிகப்பெரிய கொலைகாரன், பயங்கரமான கிரிமினல் கேடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கேஸ் எங்க நடந்தது, இதுக்கு பின்னாடி நடந்த இந்த சம்பவம் என்ன, அந்த விஷயங்கள் உள்ள மர்மத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எப்போதுமே கொலை வழக்குகளையோ இல்லை எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிலையும் போலீஸ் எப்படி குற்றவாளிகளை பிடிப்பாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய மொபைல் ஃபோன், அந்த நெட்வொர்க் எங்கே இருக்குது, அவங்க எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுறாங்க, யார்ட்டெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த கால் ரெக்கார்ட்ஸ் வச்சு பிடிப்பாங்க. இல்லைன்னா சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பிடிப்பாங்க. ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய அக்கௌண்ட், அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க செலவுக்கு பணம் வேணும், சாப்பிடணும், அதனால அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுப்பாங்க, அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த 3 விஷயம் வச்சுதான் பொதுவாகவே எல்லா குற்றவாளிகளையும் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த வழக்கில் ஈடுபட்ட கொலை குற்றவாளி ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல, அக்கௌண்ட் யூஸ் பண்ணல, பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ்றதுன்னு அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. அவனை கண்டுபிடிச்சது மிகப்பெரிய மிராக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வழக்கு இருந்திருக்குது. சரி, நேரடியாக இந்த குற்ற வழக்குல போகலாம். மே 9 கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்துல ஹார்விபுரம் பேரூர்குடா பகுதியிலிருந்து 8 மணிக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னா, சார், இந்த மாதிரி நாங்கள் பேரூர்குடா பகுதியிலேருந்து பேசுகிறோம், எங்கள் வீட்டில் குடியிருந்த ஒரு லேடி, அவங்களுக்கு 39 வயசு, அவங்க ரப்பர் தோட்டத்தில் மயங்கி கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனடியாக போலீஸ் டீம் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருந்த பகுதி மக்கள்லாம் ஒன்று கூடிடுறாங்க. அந்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் அங்கே வந்திருக்குது. போலீஸ் அங்கே போகிறதுக்கும் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் சரியாக இருந்திருக்குது. இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் வந்தவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. உடனே போலீஸ் டீம் அந்த இடத்த சீல் பண்ணி அந்த இடத்துல வேறு